வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 2 divided by 3 equal to 89, 3 divided by 4 is equal to 2716, 4 divided by 3 equal to 649, then 1 divided by 2 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, 2 divided by 3 is equal to 89 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் கியூப் வச்சு தான் போடணும். ஓகேவா? ஸோ இது எல்லா ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 divided by 4 equal to 2. ஸோ 3 divided by 4 is equal to 2716. நெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க 4 divided by 3 is equal to 649 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா 2 cube தான் 8, 3 square தான் 9. ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 cube 3 square தான் 8 9 வரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 cube 4 square. 3 cube எவ்வளவு, 3 into 3 into 3 3 is 9 3 is 27, 4 square 16. இங்கே அதே மாதிரி பாருங்களேன், 4 cube 3 square. ஓகேவா? ஸோ என்ன ஒரு 4 cube என்னது, 4 into 4 16, 16 into 4 எவ்வளவு 64 வரும். 3 square 9. ஸோ இதான் வந்து இந்த ட்ரிக், இதை வச்சு இப்படி தான் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை 3 square பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 square வந்து 9 கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அடிஷன் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஜாயின் தான் பண்ணியிருக்காங்க, அடிஷன் கிடையாது. ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் 3 cube 27, 4 square 16, 4 cube 64, 3 square 9. ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 divided by 2க்கான ஆன்சர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு என்ன வரும், 1 cube divided by 2 square. 1 cube எவ்வளவு 1, 2 square என்னது 14. அவ்வளோதான். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே கியூப் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட சம்மு ஃபஸ்ட்டு வந்து கியூப் பண்ணணும், செகண்ட் நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணி அப்படியே எழுதணும். இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சம்மு புரிஞ்சா? சம்ம டவுட்ஸ் இருக்கா? ஸோ சம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சம் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.